Hi students, 12th Max exam 2.15. Let Z1, Z2 and Z3 be a complex number such that modulus of Z1 equal to modulus of Z2 equal to modulus of Z3 equal to R greater than 0 and Z1 plus Z2 plus Z3 not equal to 0. Then prove that சொல்லி ஒரு ரிசல்ட் கொடுத்துறாங்க. நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்ம 2.12 ஸோ இதே மாதிரி கான்செப்டை யூஸ் பண்ணி நாங்கள் சால்வ் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாடலஸ் ஆஃப் Z1 மாடலஸ் ஆஃப் Z2 மாடலஸ் ஆஃப் Z3 ஈக்குவல் டு ஆர் மூணுத்துக்கும் காமனாக ஆர்ன்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மாடலஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு ஆர்ன்னு எடுத்துங்க. மாடலஸ் ஆஃப் Z2 ஈக்குவல் டு ஆர் அண்ட் மாடலஸ் ஆஃப் Z3 ஈக்குவல் டு ஆர்ன்னு எடுத்துங்க. ஸோ இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுறதுனா ஸ்கொயர் அப்ளை பண்ணுறீங்க, ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. ஸோ இது ஸ்கொயரிங் ஆன் போத்ஸில் அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகிடும்னா மாடலஸ் ஆஃப் Z1 த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும். இதுக்கும் ஸ்கொயரிங் ஆன் போத்ஸில் அப்ளை பண்ணுறப்போ மாடலஸ் ஆஃப் Z2 த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர், மாடலஸ் ஆஃப் Z3 த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அடுத்து இதில் ஒரு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறீங்க, தட் இஸ் மாடலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் இருந்ததுன்னா இது எப்படி போடுறீங்கன்னா தட் இஸ் Z பார்னு என்ட்ரி பண்ணலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வைஸாக இது என்ட்ரி பண்ணுறப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் இசட்னு இருந்தால் Z பார் என்ட்ரி பண்ணுறோம். இதில் Z1 இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும் தெரியல, Z1 இன்ட்டு Z1 பார் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயருங்குது. அதே மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி இங்கேயும் எழுத போகிறீங்க. இல்லை Z ஸ்கொயருங்கிறது மாடலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் இருக்குது, இங்கே மாடலஸ் ஆஃப் Z2 ஸ்கொயருங்கிறது. ஸோ அப்ளை பண்ணுறப்போ இந்த இடத்துல Z பார்னா இப்போ இது என்ன கிடைக்கும், Z2 பார்னு கிடைக்கும் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அஸ்வல் சேம் தட் இஸ் இது எப்படி போகலன்னா Z3 இன்ட்டு Z3 பார் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் Z1 பாருங்க வேல்யூ தேவைப்படுறதுனால Z1 பார் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் டிவைட் பை Z1. இந்த மல்டிபிள் நம்பர் ஈக்குவல் டு வெளியே டிவைடில் வந்துடும். அஸ்வல் சேம் தட் இஸ் Z2 பார் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பை Z2ன்னு வருது. அதேமாதிரி எனக்கு Z3 பாரோட வேல்யூ வேணும்னா ஆர் ஸ்கொயர் டிவைட் பை Z3 டிவிஷனில் வந்துடும். இந்த மூணு டைம் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் Z1 பார் ப்ளஸ் Z2 பார் ப்ளஸ் Z3 பார் ஈக்குவல் டு Z1 பாரோட வேல்யூ வந்து ஆர் ஸ்கொயர் பை Z1 கிடச்சிக்குது. அண்ட் Z2 பார் வந்து ஆர் ஸ்கொயர் டிவைட் பை Z2 ப்ளஸ் Z3 பார் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் பை Z3ன்னு கிடச்சிக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த இடத்துல இண்டிவிஜுவல் பார் இருக்குது, என்ன பண்ணுறேன்னா ஹோல் பாராக என்ட்ரி பண்ணிடுறேன். ஸோ Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 ஹோல் பார் அப்ளை பண்ணுறேன். இது ஸ்ப்ளிட் பண்ணுறப்ப அகைன் இதே வந்துடும். இது ஸ்ப்ளிட் பண்ணுறப்ப என்ன ஆகுனா Z1 பார் ப்ளஸ் Z2 பார் Z3 பார்னு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இதில் ஆர் ஸ்கொயர் காமன். ஸோ இதில் ஆர் ஸ்கொயர்னு வெளியே ரிமூவ் பண்ணிட்டால் ரிமைன் என்ன கிடைக்குன்னா 1 பை Z1 ப்ளஸ் 1 பை Z2 ப்ளஸ் 1 பை Z3ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஆர் ஸ்கொயர் அப்படியே வச்சுங்க. இதில் எல்சிஎம் என்ட்ரி பண்ணுறேன். இந்த எல்சிஎம் என்னன்னா இந்த இடத்துல Z1 Z2 Z3ன்னு என்ட்ரி பண்ணுறேன். இந்த டேர்மில் டினாமினேட்டர் Z1 கவர் ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் எது வரல Z2 Z3 இருக்கணும். ஸோ இதில் Z2 Z3ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இதில் Z2 கவர் ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் வராதது Z1 Z3. இதில் Z3 கவர் ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் நமக்கு Z1 Z2ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இது எதோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 ஹோல் பார். நெக்ஸ்ட்டு ப்ரூஃபில் நமக்கு மாடலஸ் இருக்கிறதுனால இந்த டேக் மாடலஸ் ஆன் போத் சைடு அப்ளை பண்ணுறேன். அப்படி அப்ளை பண்ணுறப்போ மாடலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 ஹோல் பார் ஈக்குவல் டு இங்கே மாடலஸ் அப்ளை பண்ணுறப்போ இங்கேயும் மாடலஸ் வரும். மாடலஸ் ஆஃப் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு Z2 Z3 Z1 Z3 ப்ளஸ் Z1 Z2 divided by Z1 into Z2 into Z3 பார் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ மாடலஸில் எப்போ நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் இருந்தால் ஸ்ப்ளிட் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாடலஸ்க்குள்ளே மல்டிப்ளிகேஷன் ஒரு டேர்ம் இருக்குது. அப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். அப்போ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஸோ இதை மாடலஸ் ஆஃப் ஆர் ஸ்கொயர் என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கிற ஸ்டெம் அப்படியே ரிப்பீட் பண்ணுறேன். ரிமைனிங் இருக்கிறது Z2 Z3 plus Z1 Z3 plus Z1 Z2 divided by Z1 Z2 Z3 bar. So
மாடுலஸ்குள்ளே மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது அது ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. அதே மாதிரி மாடுலஸ்குள்ளே டிவிஷன் இருந்தால் என்ன பண்ணலாம், அதை ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ மாடுலஸ் டிவிஷன் காமனாக இருக்குங்களா மாடுலஸ் இது, ஸோ இது ஒரு தனியாக ஸ்ப்ளிட் பண்ணலாம், இது தனியாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல மாடுலஸ் ஆஃப் ஆர் ஸ்கொயர் வந்து 6 தான், தட் இஸ் ஆர் ஸ்கொயர் தான் கிடைக்கும். ஏன்னா மாடுலஸ் ஆஃப் 5 என்ன போடுவோம், நம்ம 5ன்னு போடுவோம்ல, ஸோ அந்த மாடுலஸ் ஆஃப் ஆர் ஸ்கொயர் இஸ் ஆர் ஸ்கொயர் தான். ஏன்னா இந்த இடத்துல கிவன் கொஷனில் பார்த்தீங்கன்னா ஆர் கிரேட்டர் தன் 0 இஸ் பாசிட்டிவ் நம்பர் இது. அப்போ தேர்ஃபோர் இது மாடுலஸ் ஆஃப் ஆர் ஸ்கொயர் நமக்கு இந்த இடத்துல ஆர் ஸ்கொயர் கிடச்சிக்குது. அதேமாதிரி இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம எக்ஸாம்பிள் 2.12 பார்த்துருப்போம். மாடுலஸ் ஆஃப் இசட் பார் வந்து எதுக்கு ஈக்குவல் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் இசட்டுக்கு ஈக்குவல். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் பார் ஈக்குவல் டு மாடுலஸ் இசட். பார் எடுத்துகிட்டு வெறும் இசட் மாடுலஸ் இசட்னு என்ட்ரி பண்ணுறீங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறப்போ இதனோட கண்டினியூஷன் மேலே பார் எடுத்துருங்க. பார் எடுத்துட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்னா மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 Z3 கிடைக்கும் அக்கார்டிங் இந்த ப்ராப்பர்ட்டி வைஸாக. நெக்ஸ்ட்டு இந்த மாடலை ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ மாடுலஸ் ஆஃப் Z2 Z3 Z1 Z3 ப்ளஸ் Z1 Z2 இங்கே ஒரு மாடுலஸ் டிவைடட் பை, ஸோ இது ஸ்ப்ளிட் பண்ணுங்க மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 Z3. அகெயின் பார்த்தீங்கன்னா இங்கே மல்டிப்ளிகேஷனில் மாடுலஸ் வந்து காமன். அப்போ என்ன பண்ணாது, ஸ்ப்ளிட் பண்ணலாது. அப்போ ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாது, இந்த ஆர் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், இந்த டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 Z3ன்றது. அப்போ எப்படி பண்ணலாம்னா இதை மாடுலஸ் ஆஃப் Z1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z3. ஸோ நியூமரேட்டர் அப்படியே ரிப்பீட் பண்ண வேண்டியது தான். ஸோ எல்லாம் மாடுலஸ் ஆஃப் Z2 Z3 Z1 Z3 ப்ளஸ் Z1 Z2. நெக்ஸ்ட்டு இந்த ஆர் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2 மாடுலஸ் ஆஃப் Z3. இது எல்லாத்தையும் சேர்த்து கிவன் கொஷனில் வேல்யூ வந்து ஆர். மாடுலஸ் ஆஃப் Z1 வந்தாலும் 6 தான், Z2 வந்தாலும் 6 தான், மாடுலஸ் ஆஃப் Z3 வந்தாலும் 6 தான். ஸோ அப்போ இடத்துல என்ன பண்ணலான்னு தெரில, இதை ஆர் இன்ட்டு ஆர்னு என்ட்ரி பண்ணலாம். ரிமைண்டர் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். இந்த இடத்துல மாடுலஸ் Z2 Z3 ப்ளஸ் Z1 Z3 ப்ளஸ் Z1 Z2. நெக்ஸ்ட்டு ஆர் இன்ட்டு ஆர் என்ன ஆகிடும், ஆர் ஸ்கொயர்னு வரும், இது டேர்மோட கேன்சல் ஆகிடும். இப்போ இதோட கண்டினியூஷன் மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 Z3. இப்போ ப்ரூஃப் கம்ப்ளீட் பண்ணுற நான் என்ன செய்கிறேன்னா, இப்போ ப்ரூஃப் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஹோல் மாடுலஸ் இருக்குது ஈக்குவல் டு ஆறுங்குது. ஸோ இந்த ஆர் நமக்கு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், டிவிஷன் இருக்குது. ஸோ இந்த டிவைட் நம்ம வந்து ஈக்குவல்ட்டிக்கு வெளியே வரும்போது என்ன ஆகிடும், மல்டிப்ளிகேஷனாக வரும். அப்போ இந்த ஆர் இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஆர் இன்ட்டு ஆர்னு வந்துடுச்சு. இந்த மல்டிப்ளிகேஷன் டேர்ம் இந்த பக்கம் வரும்போது டிவைடுக்கு வந்துடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது அப்படியே எழுதிங்க. இந்த இடத்துல நியூமரேட்டர் Z2 Z3 ப்ளஸ் Z1 Z3 ப்ளஸ் Z1 Z2 போட்டு டிவைட் பை இந்த டேர்ம் இங்கே வருது. அப்போ என்ன ஆகும்னா இது மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 Z3. இது இண்டிவிஜுவல் மாடுலஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஹோல் மாடுலஸ் என்ட்ரி பண்ணலாம். அப்படி என்ட்ரி பண்ணுறப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் சேர்த்து என்ட்ரி பண்ணிடுங்க. அப்படி என்ட்ரி பண்ணுறப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா Z2 Z3 ப்ளஸ் Z1 Z3 ப்ளஸ் Z1 Z2 டிவைட் பை இது என்ன பண்ணலாம் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3. ஸோ ப்ரூஃப் கம்ப்ளீட். எங்கே பாருங்கள் ஆர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த டேர்ம் பார்த்துங்க ஓகேங்களா. பார்த்துக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகிருக்கும். அவ்வளோதான், சிம்பிள் தான். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ சம் ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் கன்ஃபியூஸ் ஆகாமல் போன வேறு எதுவும் கிடையாது. ஒரே ஒரு டேர்ம் தான் என்னதுன்னா மாடுலஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ மல்டிப்ளிகேஷன் போது ஸ்ப்ளிட் பண்ணணும், அண்டு டிவிஷனில் இருக்கும்போது மாடுலஸ் ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதை தான் நம்ம மாற்றி செஞ்சுருப்போம், வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த நியூமரேட்டர் டேர்ம் பார்த்தீங்கன்னா இதில் டேர்ம்ஸ் மாறிக்கும், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இங்கே Z1 Z2 அண்ட் Z2 Z3 Z3 Z1 இருக்குது. பட் நமக்கு டேர்ம் மாறிக்குது. இந்த இடத்துல Z1 Z2 அடுத்தது Z2 Z3 அடுத்தது Z2 Z3. ஸோ அது டேர்ம் மாறிக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடிஷனல் டேர்ம் மாறி இருந்தாலும் தப்புன்னு கிடையாது. 2 + 5 5 + 2 எல்லாம் ஒன்று தான். ஸோ அதனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஈஸியான சம்ஸ். இதோட இந்த ஆன்சர் முடிஞ்சது. தேங்க்யூ.